ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் ஃபேமிலியோட கந்திங் ஹைலண்ட்ஸ்க்கு போகிறேன். வீடியோவில் நீங்கள் நிறையா விஷயம் பார்க்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கே எப்படி ஒரு பாடணுன்ட்டுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. நான் என் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இப்போ போக போகிறேன். இங்கேருந்து அங்கே என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நான் வெளியாகி போயிட்டுருக்கேன். இப்போ டைம் வந்து 6:40 மத்தியானம், சாயங்காலம் 7 o'clock நம்ம வெளியே ஆகணும். கண்டிப்பாக கிளம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 7:30 வெளியே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து எந்த பிளானும் ஆக்சுவலாக கிடையாது. ஸோ இன்றைக்கி அங்கே போய் நைட்டில் வந்து சில் பண்ணிக்கிட்டு கந்திங் ஐலண்ட் யார் இன்னும் போகலன்னா உங்களுக்கு நிறைய பட்ஜெட், ஆஃப்கோர்ஸ் அங்கே போனால் செலவு நிறையாலாம் இருக்கும். பட் எங்களுக்கு இங்கே வந்து பக்கம் தான். ஸோ காடி எடுத்தோம்னா நேராக அங்கே வந்து 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நம்ம கந்திங் ஐலண்டில் மேலே ஏறிடலாம். ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளூரில் சில் பண்ணணும் அப்படின்லாம் நீங்களே அந்த மாதிரி பிளான் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நைட் டைம் போகலாம். அப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வாட் இஸ் தட், தீம் பார்க். எஸ், தீம் பார்க் வந்து போகிறாந்தா நீங்கள் பகலில் போய்ட்டு நல்லா விளையாண்டுட்டு வரலாம். நைட்டும் திறந்துருப்பாங்க, ஆனால் இன்டோர் தீம் பார்க் தான் திறந்துருப்பாங்க. ரொம்ப ஒரு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக போகினேன். அதோட இப்போதான் பக்கமாக இருந்தாலும் நம்ம எப்போ போகிறோன்னு பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ. நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். என்னப்பா பண்ணுறீங்க? ஓகே ஓகே, இவர் ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயாச்சா? ரெடி. எஸ், ரெடி. we are ready. ஓகே, இவங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ என் ஃபேமிலியில் பண்ணுற இன்னொரு கூட்டு என்ன தெரியுமா, 1 வாரம் 1 வராது. இதோ ஓகே மாமா, ரெடியா? ரெடியா? ரெடி ஆகி 1 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் தான் இன்னும் ரெடி ஆகலை, அதானே? நீங்கள் ரெடியா இல்லையா? ஓகே. ஐயோ, 2 வாட்டி குளிச்சிட்டிங்களா? சரி, இப்போ கந்திகளை போய் என்ன பண்ண போகிற கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். தின்ன போறியா? தமிழ் ஸ்கூல் படிக்கிற, கொஞ்சம் தமிழில் அழகாக சொல்லு. நல்லா தமிழில் சொல்லு. நீ ரெடி ஆகிட்டியா இல்லையா? அதை ஆஃப் பண்ணு. நீ ரெடி ஆயிட்டியா இல்லையா? சொல்லு. ஆமா, இந்த மாதிரி வச்சிருந்தாதான் போட முடியும். கேசினோ கட்லாம் வச்சிருக்கான். டெய்லி போவான் போடுறீங்க பின்ன இதுக்கு கந்திங்கு. இப்படிதான் ஒரு கூத்தா போகும். இப்போ மணி என்ன தெரியுமா, 7:35. இன்னும் ஒருத்தர் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதான் குளிக்க போயிருக்கான். ஓகே நான் வரேன்ட்டு. இப்படி தான் ஒவ்வொரு தடையும் நாங்கள் வெளியே போகிறதுக்கும் ஒரு கூத்து நடக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். இதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வெளியாயிருவாடி தான், என்ன இல்லைன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கதையை நான் சொல்லணும். கொஞ்ச நேரம் மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு இருக்கும். யாரோ கிளம்புலன்ட்டுன்னு தனியாக ரூமில் அழுந்துக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளை, கண்ணெல்லாம் ரேட் ஆகி தண்ணி ஆகி இதுங்க வரவங்க வராதுங்க. இப்போ அடுத்த வாட்டி நான் வர மாட்டேன். ஒரு ரூமில் ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. இது இவனுக்கு தெரியாது. ரூமில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே கைஸ்,
இந்த கந்திங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே நான் ஷூட் பண்ணதோ, அதுக்கப்புறம் வர வேண்டிய வீடியோஸ்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாயின் பண்ணி அங்கே போய்ட்டு செம்ம கூத்து பண்ணிவிட்டு, ரெண்டாவது என்னென்னா நான் தான் காடி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் காடி ட்ரைவ் பண்ணனால என்னால் எந்த லொக்கேஷனும் எடுக்க முடியல. ஓகே, ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒத்த கையில் இப்படி பண்ணிவிட்டு இது மாதிரி அந்த மாதிரி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் கீழே போய்ட்டு விழவணி தான். ஏன்னா நம்ம ஏறுது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ஹீல். கெந்திங் வந்து ஒரு ஹீல் இல்லையா, அப்படி மேலே போகிறது. நான் ஒத்த கையில் இப்படி வளவை எடுத்து எல்லாத்தையும் போய் கீழே போய் கொட்டிடுவேன்ட்டுன்னா நான் வந்து வீடியோ தொடவே இல்லை, என்னால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறம் அங்கே போனோடனே அந்த இடத்துல ஓகே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் செம்ம கலாய்ச்சிட்டேன் என்னோடய ஃபேமிலி. அதுலேயும் எங்கள் அப்பாவை வந்து அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கலாய்க்கணும்னு சொல்லிட்டு நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு, ஓகேவா, இதெல்லாம் நம்ம பண்ணினேன். இப்போதான் என்னோட ரியல் கேரக்டரே வெளியாகுது. சின்ன வயசில் நான் வந்து சரியான ராங்கி. அது யாராலும் கொட்டப்பட முடியாது. நான் தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து என் தம்பி, நான் தான் வீட்டில் மூத்தது, நான் எல்லோரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவேன். ஆனால் இத்தனை வயசுலேயும் எனக்கு அந்த இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே அங்கே போயிட்டு ஒரே என்ஜாய். என்ன நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சீலா என்னோட என்டையர் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். த பெஸ்ட் பார்ட் வந்து என்னென்னா, அந்த சேர் போட்டு உட்காந்து அந்த இடத்துல சரியான குளிர். ஒரு 12 மணி பிஃபோர் 12 போய் சேர்ந்தோம், மிட் நைட்டு. ஸோ உட்காந்து அங்கே சாயா போட்டோம். அப்புறம் அங்கே கோரிங் ஃப்ரை பண்ணுற திங்ஸ்லாம், நகட்ஸு, ஹாட் டாக்ஸ்லாம் வாங்கி போயிட்டு அப்பா செம்மையாக இருந்துச்சு. அந்த குளிருக்கோ ஒரு தேத்தாரை சாய்க்கோ எனக்கு பொரிச்ச ஜாமான் சாப்பிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். அதுதான் இந்த மெயின் கெந்திங், அங்கே தான் மெயின். அதுக்கு பிஃபோரே நாங்கள் வந்து கீழே பெட்ரோல்லாம், அது கொஞ்சம் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான், ஒரு 100 மீட்டர்ஸ் ஒரு கேப்பில் தான். இந்த இடத்துல வந்து ஹீலிங், நான் சேலாக போட்டு உட்காந்து அந்த மேலே, அது கடைசி வீடியோவில் பார்ப்பீங்க. என்ன பண்ணோம், அந்த இடத்துல உட்காந்து இன்னொரு வாட்டி தண்ணியெலாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமில் தான் அடித்தது அந்த குளிர். நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பனி கொட்டுறது வந்து தெரிஞ்சிக்கல. பட் அந்த கடைசி வீடியோ எல்லோரும் இருக்கும்போதே செம்ம சேட்டை. ஏன்னா அந்த குரூப்பில் சில பேர் எனக்கு குளிர்லையே நல்லா தான் இருக்குது, கெந்திங்கோட கேமரன் தான் குளிருன்னு சொன்ன எல்லாரும் அந்த வீடியோவில் இருக்கிறவங்க ராத்திரி 1:30 மணியில் ஆரம்பிச்சது குளிர், எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன். ப்ளீஸ் என்ஜாய் மை வீடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லு. இவர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வீடியோல கமலாசனா. ஆமா, நிஷா கமலாசன். அவுச்சு சாப்பிட்டா தாங்க தெரியும் சாப்பாட்டு. ஒரு சமையல் போயிட்டு இருக்கு. தண்ணி
அங்க இருக்க தாடி தாடியா வீடியோ எடு. ஓகே எடுத்துட்டு இருக்கேன். பா நில்லுங்க. என்னமோ உங்க என்னது நான் இது பண்றேன். ஓகே ரெடி 1 2 3. எங்க வச்சிருக்கீங்க? மாமாடா.